வட தமிழகத்தை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சி என்பது இரு பெரும் திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை உருவாக்கியது அப்படின்னே சொல்லலாம். இந்த இரு பெரும் கட்சிகளில் ஒன்றை தனது கூட்டணியில் வைத்துக்கொள்ள வேண்டும், அல்லது இந்த சமூகங்களுக்கு தேவையான அங்கீகாரத்தை வழங்க வேண்டும், இல்லையென்றால் வாக்குகளை பெற முடியாது என்கிற ஒரு அச்சத்தை உருவாக்கியது அப்படின்னே சொல்லலாம். எப்பொழுதெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் தனக்கான அங்கீகாரத்தை சரியாக பெறாமல் கூட்டணியை உறுதி செய்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் பாட்டாளி மக்கள் கட்சியை கை காட்டி பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளவு உறுதியாக நின்று தனக்கான அங்கீகாரத்தை பெறுகிறது கூட்டணியில். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அவ்வாறு செய்வதில்லை என்பது போன்ற மன வருத்தத்தை வெளிப்படுத்துவது உண்டு. ஆனால் இன்று பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியில் சேர்ந்திருப்பது என்பது இந்த இரு பெரும் கட்சிகளின் முக்கியத்துவம் வட தமிழகத்தில் குறைகிறதா, இது எந்தளவு தாக்கத்தை இந்த அரசியல் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இது சாமானியனின் பார்வையில் அரசியல். பாட்டாளி மக்கள் கட்சியின் அரசியல் வருகைக்கு பிறகு ஒவ்வொரு தேர்தலிலும் அது வாங்கியிருக்கிற வாக்கு சதவீதம் ஆனாலும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சி எடுக்கிற முடிவுகள் ஆனாலும் சரி, அரசியல் அரங்கில் பலராலும் உற்று நோக்கப்பட்டது. அதன் தொடக்க காலகட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மாறி மாறி கூட்டணி வைத்தாலும் அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிற கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அமர்வதால் பாட்டாளி மக்கள் கட்சி தாங்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறார்களோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு கிளைம் பண்ணாங்க. வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முதல் பின்னடைவு என்பது திரு ஸ்டாலின் அவர்கள் திமுகவை வழிநடத்த தொடங்கியதிலிருந்து ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லலாம். திரு கருணாநிதி அவர்கள் இருந்தவரை வட தமிழகத்தில் வாக்குகளை பெறுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி மிக மிக அவசியம் என்று அவர் நினைத்தார். அதனால் ஒவ்வொரு தேர்தலின் போதும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடனான கூட்டணிக்கு அவர் முயற்சி செய்து கொண்டிருந்தார். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு வட தமிழக வாக்குகளை பெறுவதற்கு வேறு வியூகத்தை அவர் வகுத்தார். அதாவது விடுதலை சிறுத்தைகள் மற்றும் வேல்முருகன் அவர்களை வைத்துக்கொண்டு வட தமிழகத்தின் வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று கணக்கு போட்டார் திரு ஸ்டாலின் அவர்கள். அதில் அவர் வெற்றியும் பெற்றார். அந்த முயற்சிக்கு பிறகு திமுகவுடனான கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இல்லை என்று ஆனது. இது முதல் பின்னடைவு. அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்த மிகப்பெரிய முடிவுதான் தனித்து போட்டியிடலாம் என்பது. அந்த காலகட்டத்தில் திரு அன்புமணி அவர்களோட அப்ரோச் பலராலும் பாராட்டப்பட்டது. அதாவது படித்தவர்கள் மத்தியில் இவர் நல்லா பேசுகிறாரு, தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை ரொம்ப அழகாக அதற்கான தீர்வுகளையும் சொல்கிறாரு அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் நோட் அனைத்து சாதியினரிடத்திலும் இருந்தது. வன்னியர் மக்களை தாண்டி பிற சாதி மக்களிடத்திலும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆதரவு வளையம் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதன் பிறகு அவர்கள் எடுத்த கூட்டணி முடிவு என்பது அவர்கள் தனித்து போட்டியிட வேண்டும் என்கிற கனவையே சிதைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மேலே அவர்கள் தனித்து போட்டியிடலாம் என்று தமிழக மக்களிடம் சொன்னால் கண்டிப்பாக வரவேற்பை பெறாது. மறுபடியும் பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் தனித்து போட்டியிடப் போகிறோம், அன்புமணி அவர்களை முதல்வராக நிறுத்தி நாங்கள் தேர்தலை சந்திக்கப் போகிறோம், திராவிட கட்சிகளுக்கு நாங்கள் தான் மாற்று என்று சொன்னால் தமிழக மக்கள் கண்டிப்பாக நம்ப மாட்டார்கள். ஏனென்றால் ஏற்கனவே நீங்கள் தனித்து போட்டியிடுவேன், எந்த திராவிட கட்சியுடனும் கடல் உள்ளவரை உலகம் இருக்கிற வரை நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் கூட்டணி வச்சிட்டீங்க. இப்போ திரும்ப போயிட்டு நாங்கள் தனித்து போட்டியிடுவோம், திராவிட கட்சிகளோடு இனிமேல் கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒருத்தர் கூட நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த நேரத்தில் தான் மிக முக்கியமாக செல்வி ஜெயலலிதா அவர்களோட மறைவு என்பது மீண்டும் இவங்களுக்கு ஒரு லைம்லைட்டை கொடுத்ததுன்னு சொல்லலாம். அதாவது எடப்பாடி அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட தேவை இருந்தது. அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியில் தான் இருந்தது. ஆனாலும் பாட்டாளி மக்கள் கட்சியோட தேவை என்பது அதிமுகவுக்கு இருந்தது. மேலும் இதையே பயன்படுத்தி அதிமுகவில் 10.5% இடஒதுக்கீடை மிக சாமர்த்தியமாக பெற்றவர் திரு ராமதாஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது மேலும் ஒரு வாய்ப்பாக அதிமுக பாரதிய ஜனதா கட்சிகளிடையேயான பிளவு என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைஞ்சது. அதிமுக பாரதிய ஜனதா கட்சி என்று இரு கட்சிகளுடனும் மிகப்பெரிய பேரம் பேசி மிக அதிகமான இடங்களை பெற வேண்டிய இடத்தில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியிடம் வெறும் 10 தொகுதிகளுக்கு கூட்டணியை முடிச்சிருக்கு.
இதே 10 தொகுதிகளை அதிமுகவிடமே பெற்றிருக்கலாம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியிடம் பெற்றிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை விட மிக குறைவான வாக்கு சதவீதத்தை வைத்திருக்கிற கட்சி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி வெறும் 10 இடங்களில் போட்டியிடுவதும், பாரதிய ஜனதா கட்சி 20க்கும் மேற்பட்ட இடங்களில் போட்டியிடுவதையும் பார்க்கும் பொழுது, பாரதிய ஜனதா கட்சி மிக அதிகமாக வளர்ந்த கட்சியைப் போன்றும், பாட்டாளி மக்கள் கட்சி தனது உயரத்தை குறைத்து கொண்டதைப் போன்றும் பாட்டாளி மக்கள் கட்சியே சொல்வதைப் போல உள்ளது. இது கட்சியின் எதிர்காலத்திற்கு நல்லது அல்ல. குறைந்தபட்சம் மாநிலங்களவை உறுப்பினரையோ அல்லது அமைச்சரவையில் இடம் என்பதையோ உறுதி செய்திருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கான அங்கீகாரம் என்பது முழுமையாக பெற்றிருக்க முடியும். ஆனால் அதையும் செய்யவில்லை அப்படி தான் நமக்கு தோணுது. அதை தாண்டி இன்றைய தேதிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் மிகப்பெரிய அரசியல் என்பது 10.5 இடஒதுக்கீடு. இதில் சாதி வாரியான கணக்கெடுப்பு நடந்தால் மட்டுமே அதை அமல்படுத்த முடியும் என்கிற நிலையில் இருக்கும்போது, இதே பாரதிய ஜனதா கட்சி அதற்கு எதிராக இருக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா கட்சியோட நலனும் இல்லை, வன்னியர்களோட நலனும் இல்லை. இதை எல்லாம் கடந்து அந்த கட்சியில் சென்று ஐக்கியம் ஆவது என்பது கட்சியின் எதிர்காலத்திற்கு நல்லதா நமக்கு தெரியல. எந்த கூட்டணியில் இருந்தாலும் வன்னியர்களின் நலன் என்று வரும்போது முதல் குரல் திரு ராமதாஸ் அவர்களிடமிருந்து வரும். கூட்டணி அதையெல்லாம் கடந்து தனக்கு தோன்றியதை, தனது அரசியலை மிக அதிகமாக பேசக்கூடியவர் திரு ராமதாஸ் அவர்கள். ஆனால் இன்று தன்னோட தனித்துவத்தை இழந்து ஒரு கட்சியிடம் சென்று கூட்டணி வைப்பது என்பது வரும் காலங்களில் முழுமையாக தன்னுடைய தனித்துவத்தை இழந்து அந்த கட்சியோடு கரைந்து போவதற்கான ஆபத்து இருக்கிறது. இதை புரிந்து கொண்டு அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளை எப்படி அவர்கள் செய்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதே போல தான் இங்கே விசிகாவும் திமுகவிற்கு விசிகாவின் தேவை இருக்கும் பொழுது தேவையான இடங்களை கேட்டு பெறாமல் தனது தொண்டர்களிடையே ஒரு அதிருப்தி இருக்கிற நிலையில் தான் திமுகவோட கூட்டணியில் இருக்குது. மறுபுறம் தனது தொண்டர்களிடையே அதிருப்தி இருக்கும் வகையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருக்குது. இது ரெண்டையும் பார்க்கும்போது தன்னோட தனித்துவத்தை இரு கட்சிகளும் இழந்து வருகிறதோ அப்படிங்கிற ஒரு ஐயம் நமக்கு ஏற்படுது. இது தொடர்ந்தால் தன்னோட தனித்துவத்தை குறைந்தபட்சம் தன் சமூகத்திற்கான அரசியலை தொடர்ந்து முன்னெடுக்காமல் ஒரு தேக்க நிலையில் இருக்கும் பொழுது இரு கட்சிகளும் பிற கட்சிகளில் கரைந்து போகிற ஆபத்து இருக்கிறது. இதை உடனடியாக விசிகாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் உணர்ந்து கொண்டு தனது அடுத்தடுத்த தேர்தல் வியூகங்களில் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளில் இதை திருத்திக் கொள்வார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். நீங்கள் இது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. நன்றி.